ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வீட்டில் சிம்பிளாக கேரட்டு ஜவ்வரிசி இருந்தால் போதும். இதை 10 நிமிஷத்தில் செஞ்சு அசத்திடலாம். வாங்க என்னோட ஸ்டைலில் கேரட் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனது 2 டேபிள் ஸ்பூன் நைலான் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் 2 தோல் துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசியும் கேரட்டும் நல்லா வதங்கணும். இப்போ கேரட்டு ஜவ்வரிசி 2 நல்லா வதங்கினதும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கேரட்டு நல்லா வேகிற அளவுக்கு மூடி வச்சுருங்க. இப்போ கேரட்டு ஜவ்வரிசி 2மே நல்லா வெந்ததும் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கரைஞ்சதும் இதில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு திக்கான பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த டயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 20 முந்திரி 20 உலர் திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேரட் ஜவ்வரிசி நல்லா வெந்ததும் 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பரான கேரட் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.